46 வருடங்களுக்கு பின்னர் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு புதிய படத்துல நடிக்க இருக்காங்க. படத்தை யார் இயக்க போறா அப்படின்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜுடைய பெயர் முதல்ல அடிபட்டது. ஆனால் அவர் ரத்தம் தெரிக்கும் ஆக்ஷன் கதையை சொன்னதால அது டேக் ஆஃப் ஆகல. எனவே நெல்சனை டிக் அடிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிக்க வந்த புதுதுல ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேருமே தொடர்ந்து பல படங்கள்ல ஒன்னாக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல தனித்தனியாக நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பல வருடங்களாகவே ரெண்டு பேருமே சினிமா துறையில போட்டி நடிகர்களாக வலம் வந்தாங்க. அதே நேரம் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாகவுமே இருந்தாங்க. இந்த நிலையில தான் பல வருடங்களுக்கு பின்னர் இருவருமே மீண்டும் இணையும் காலம் தற்போது வாய்த்திருக்கா. இந்த படத்துடைய ப்ரோமோ ஷூட் இன்று சென்னையில நடந்திருக்கு. பிரசாந்த் ஸ்டுடியோவில் ஒரு தளத்துல ரெண்டு தளங்கள்ல ப்ரோமோ ஷூட் வீடியோவை எடுத்திருக்காங்க. இந்த தளத்துல மெக்கானிக் ஷெட்டும் ஒரு தளத்துல ஹோட்டல் செட்டுமே போட்டிருக்காங்களா. அங்குதான் காட்சிகள் எடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேர்ல ஒருவர் மெக்கானிக்காகவும் ஒருவர் ஹோட்டல் தொடர்பான வேலை செய்பவராகவுமே இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த ப்ரோமோ சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகி இணையதளங்களை அதிர வைக்க போகுது. இந்த ப்ரோமோவுக்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.